ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ தான் பச்சை மொச்சை பயிறு சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பச்சை மொச்சை பயிரை வச்சு ஒரு சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்டில் பச்சை மொச்சை பயிறு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கோம். சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரை கிலோ பச்சை மொச்சை பயிர் வாங்கியிருக்கேன். இதை உரிச்சிடலாம். சைடில் இருக்கக்கூடிய நாரை உருவிக்கோங்க. உருவிட்டு தோலை உரிச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பயிரை எடுத்துடலாம். எல்லா பயிரையும் இதே மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். அரை கிலோ பச்சை மொச்சை பயிருக்கு நம்ம உரித்து எடுக்கிறப்ப 1/4 கிலோ பயிர் தான் கிடைக்கும். எல்லா பயிரையும் இது மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கோங்க. இது தாளித்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை பொடிசை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கூட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பச்சை மொச்சை பயிரை போட்டுடலாம். போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதனால் கலந்து விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிருக்கிறோம். அதை இதில் ஊற்றிடலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு இதை கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. குக்கரில் விசில் போனோடனே மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். கறி குழம்பு டேஸ்ட்டில் பச்சை மொச்சை பயிறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுவையான பச்சை மொச்சை பயிறு குழம்பு இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே சேரும். நன்றி, வணக்கம்.